வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, பட்டர் உங்களுக்கு தேவைக்கேற்ப பட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15லேருந்து 20 வரைக்கும் கேஷ்நட். இதுதான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா 1.5 டம்ளர் பால், நல்லா பெரிய டம்ளரில் எடுத்திருக்கேன். பூண்டு பல்ல 15 to 20 பல், 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இது ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் இந்த ஜப்பான் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது ஜப்பான்லலாம் செய்யலை, நம்ம ஈரோடில் தான் முத ஒரு மெஸ்ஸில் இதை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இது ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. இப்போ கூட சோஷியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு போன்லெஸ் சிக்கன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போன்லாம் இல்லாமல் நாம் அழகாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 kg வாங்கினா அதில் போன்லெஸ்ஸாக நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். நான் இதை பாருங்கள், இந்த மாதிரி அளவில் நம்ம பீசஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறோம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். இதுதான் அது கோட்டிங்காக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒயிட் பெப்பர் நல்லா கோபுரமாக நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒயிட் பெப்பர் இல்லைனா நீங்கள் பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். வாட்டர் திட்டமாக ஊற்றிக்கிங்க. அந்த தண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டி முட்டி இல்லாமல் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவை கலக்கிக்கணும். அதனால தான் நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கெட்டி முட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் எல்லாத்தையுமே இதில் கோட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்கு அந்த திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த போன்லெஸ் சிக்கன் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டணும். நல்லா இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டாலும் அதை மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் அந்த சதையில் போயிட்டு நல்லா ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஃபேமஸான செலிப்ரிட்டிக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. நல்லா அது ஊறணும், நல்லா கோட் ஆகணும் நல்லா அந்த சிக்கனில். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour நம்ம ஊறணும். அப்போ தான் அதனோட டேஸ்ட்டே இருக்கும். இல்லை 1 hour டைம் இருந்தால் நீங்கள் 1 hour கூட ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு மீதியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ எப்படி நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள் சிக்கனில். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பூண்டு நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு தேவைப்படும். நான் இன்றைக்கி ஒரு கட்டர் வாங்கியிருக்கேன். நான் இந்த பூண்டெல்லாம் கட் பண்ணுறதுக்காக நல்லா அப்படியே சின்னதாக அப்படியே கட் பண்ணி கொடுத்துரும். இந்த பாருங்கள், அதில் தான் நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல் மட்டும் உரிச்சிட்டோம். ஒரு குட்டியாக இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே நம்ம பூண்டை அப்படியே போட்டுட்டு சும்மா கட்டர் மாதிரி அப்படியே நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். ரொம்ப அழுத்தி பண்ணணும்ல, லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாலே அப்படியே அழகாக ஸ்லைஸாக நமக்கு பூண்டு பொடி பொடியாக கட் ஆகிடுது. நம்ம கத்தியில் வச்சு கட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் அப்படியே கட் பண்ணலை. இதை பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நமக்கு ஸ்லைஸாக பொடி பொடியாக அப்படியே கட் ஆகிடுது. நம்ம பாஸ்தாக்கெலாம் கூட இதை நம்ம செய்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்கள், ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம தள்ளிக்கலாம். பச்சை மிளகா இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா வேணும். அதை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். கொத்தமல்லி அப்படியே சும்மா ஒரு 2 கொத்து இருந்தால் போதும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ கார்லிக் எனக்கு அப்படியே கிடச்சிருக்கு பாருங்கள் கட் பண்ணி. இப்போ நான் முந்திரி பயிரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இந்த முந்திரி தான் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த சிக்கனுக்கு. ரொம்ப 20லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இதை பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கணும். இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கணும் இந்த சிக்கனுக்கு. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே நம்ம இந்த பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம அந்த சிக்கன் பீசஸ் நம்ம போட்டு எடுக்கணும். ரொம்ப நேரம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போதே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 போடுறோம் இல்லையா, அந்த அளவுக்குலாம் நம்ம வேகணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே போட்டுட்டு அது ஒட்டாமல் இருக்கிற போது நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் ஒரு சிக்கன் பீஸஸாக நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம அந்த கோட்டிங்லாம் அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இல்லைன்னா மாவு ஒட்டிக்கிட்டு நமக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம திரும்பவும் இதை வேக வைப்போம். அதனால தான் பாருங்கள்,
இதை அப்படியே லைட்டாக வதக்கி கொடுங்க. பாருங்கள், இந்த கலரில் வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நான் வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா சிக்கனையுமே நான் உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே போதும். நமக்கு வந்து அந்த மாவு வந்து மேல் லேயர் வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும், அவ்வளோதான் அந்த சிக்கனோட. இதை பாருங்கள், மீதி எல்லா சிக்கனையும் நான் இதே மாதிரியே நான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஜப்பான் சிக்கன் சாப்பிட்ணும் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போக தேவையில்லை, நாமளே வீட்டில் சுலபமாக செய்யலாம். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்தால் நம்ம வீட்டிலே கடகடன்னு செய்திடலாம். இப்போ பாருங்கள், மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் நான் போட்டு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பாருங்கள், எப்படி இந்த மாதிரி கலரில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜப்பான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காரம்லாம் இருக்காது, ஸ்பைசியாலாம் இருக்காது, நம்ம இந்த கறி குழம்பு மாதிரிலாம் இருக்காது. நல்லா வந்து ஒரு ஸ்வீட்னஸாக இருக்கும். முந்திரி வந்து நம்ம பவுட்ராக்கி போடுறதுனால இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானவுடனே பட்டர் வந்து போட்டுக்கலாம். நல்லா 3 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த சிக்கனுக்கு வந்து இந்த பட்டர் தான் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அது அப்படியே மெல்ட் ஆகட்டும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது அப்படியே இந்த பேனை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிடும். நாம் இப்போ நல்லா வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் வந்து நம்ம வந்து போடுவோம். இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து அந்த கட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பொடிசாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து அப்படியே அந்த பட்டர்லேயே வந்து நல்லா வதக்குங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து அந்த பூண்டில் இருக்கிற வாசனைலாம் இறங்கும். அந்த பச்சை மிளகாயுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கினோன்னே நம்ம இப்போ பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து 1.5 டம்ளர் வந்து பசும்பால் தான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அந்த ஆறின பாலையும் நல்லா சேர்த்துருங்க. இது வந்து லைட்டாக பாயில் ஆகட்டும். நம்ம வந்து முந்திரி பருப்பு பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். ஏன்னா நம்ம முந்திரி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கெட்டியாக ஆகிடும். அதுக்காக நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். இந்த பாருங்கள், நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே கெட்டியாக கட்டி முட்டியாக ஆகிடும். அப்படியே நம்ம அது மாதிரி அப்படியே நல்லா அது கெட்டியாகாத மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியே 2 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிளறினா அந்த கெட்டி முட்டி இல்லாமல் இருக்கும். நாம் வந்து இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனுக்கு சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் தேவையான சேர்த்துக்குங்க. சுகர் வந்து நல்லா கோபுரமாக 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. அதான் ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் அது வந்து சேர்க்குறது. இந்த பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த இதில் பேனில் வந்து அப்படியே போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடுங்க. மொத்தமாக கொட்டிட்டு அப்படியே மூஞ்சில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கேஸை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த கேஷ்யூ நட் பவுட்ரு போட்டிருக்கனால டக்குன்னு வந்து அது திக்காகி அப்படியே கெட்டி முட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் கூடயே இருந்து நம்ம அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பையுமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படியே கிளறி கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, பால் அந்த முந்திரி பவுட்ரு அது எல்லாத்திலோடு நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகணும். நம்ம அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 5 to 8 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய ஜப்பான் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான சிக்கன் கிடச்சிரு பாருங்கள். வாவ், அப்படியே கம கம நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நாம் வந்து இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கொத்தமல்லி தழை அப்படியே போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இறக்கிட வேண்டியது தான். ஜப்பான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் தான் இது. அப்படியே நம்ம வேறு எதுவுமே வந்து தொட்டுட்டு கூட சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வந்து கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு, அந்த பால், சர்க்கரை அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் எதுக்காவது நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான், சப்பாத்தி, அந்த ரொட்டி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்திருக்கு. அப்படியே அந்த பாத்திரத்துலலாம் அடி பிடிக்காமல் வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நாங்கள் கிளறி கொடுத்தீங்கனாலே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சுட சுட சாப்பிட்ணும். ஆறிடுச்சுன்னா அதனோட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா சூடாக வந்து செய்து கொடுங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு உடனே பசங்களுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துருங்க. இல்லை 2 சப்பாத்தியை வச்சு கொடுத்துருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே விடும். சுட சுட ஜப்பான் சிக்கன் ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.